ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். அடுத்து இந்த யூஜிடிஆர்பியில் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் கீ பார்க்கலாம். 2024 கேட்டது. அடுத்து கொஸ்டின் நம்பர் பாருங்கள், 108. இந்த 107க்கான ப்ரூஃப் நம்ம கிடைச்சதுமே நம்ம ஓவராலாக ஒரு 5 or 6 கொஸ்டின்ஸ்க்கு வந்து இன்னும் ப்ரூஃப் கிடைக்கல. அந்த ப்ரூஃப் கிடைச்ச உடனே அந்த டேட்டா மட்டும் தான் இருக்குது. பட் அதுக்கான எக்ஸாக்ட் ரெஃபர் புக் வந்து இன்னும் கிடைக்கல. அது நமக்கு கிடைச்சதுமே உங்களுக்கு ஆன்சர் போடுறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 108 பாருங்கள். 108 கால்குலேட் த இஎம்எஃப் ஆஃப் த எலக்ட்ரோட் கான்சன்ட்ரேஷன் செல். இந்த மெர்குரி ஜிங்க் எலக்ட்ரோட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Zn2 ப்ளஸ் மெர்குரி ஜிங்க்கு. இஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அமால்கம் ஆர் த கிவன். சரிங்களா? இதில் நீங்கள் டைரெக்டாக கேட்டுக்கக்கூடிய கொஸ்டின் பேஜ் நம்பர் 854 பூரியன் சர்மாவில் பேஜ் நம்பர் 854. இன்னும் நீங்கள் அந்த பூரியன் சர்மா பதானியா புக்கில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா 0.0591 டிவைடட் பை 2 லாக், சரிங்களா, 1 டிவைடட் பை நமக்கு அந்த ஃபார்முலா வரும். இந்த பேஜ் நம்பர் 854 பூரியன் சர்மாவில் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8.8 × 10⁻³ வோல்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 109 பாருங்கள். The rate constant for the first order reaction is 1.54 × 10⁻³ second inverse. இந்த செகண்ட் இன்வர்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான யூனிட். கால்குலேட் த ஆஃப் லைஃப் டைம். நமக்கு ஆஃப் லைஃப் டைம் தெரியும். ஃபஸ்ட் ஆர்டருக்கு T of equal to 0.693 டிவைடட் பை K. சரிங்களா? இந்த வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்கும்போது K உடைய வேல்யூ 1.54, 0.693 டிவைடட் பை 1.54 × 10⁻³ இதை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது 450 செகண்ட். இதுவும் நமக்கு பூரியன் சர்மாவில் இருக்குது. இது 1047 பேஜ் நம்பர் 1047 பூரியன் சர்மாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சரிங்களா? 109 கொஸ்டினுக்கு 1047 பேஜ் நம்பரில் பூரியன் சர்மாவில் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது ஒரு நெக்ஸ்ட்டு இது டைரெக்டான கொஸ்டின். இதுவும் நமக்கு பூரியன் சர்மாவில் இருக்குது. பட் டைரெக்டாகவே நமக்கு இந்த லாக் இதுக்கு LNK வெர்சஸ் 1/T அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். RNS ஈக்குவேஷனில் வரக்கூடியது -EA/R. அதுக்கான ஸ்லோப் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த கிவன் பிளாட் LNK வெர்சஸ் 1/T. இது ஆல்ரெடி நமக்கு டிஆர்பியில் எதுக்கு நம்ம ஸ்லோப் பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. LNK வெர்சஸ் 1/T. இது ஒரு கொஷின்ஸாக ஆல்ரெடி PGTRபியில் கேட்ட கொஷின். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்லோப் கேட்டிருக்காங்க. சில டைம் இன்டர்செப்ட் கேட்பாங்க. சில டைம் அந்த கிராஃப் 4 டிஃப்ரெண்ட்டான கிராஃப் கொடுத்து கேட்பாங்க. ஸோ 110க்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 111 கொஸ்டினுக்கு நம்ம அடுத்த ப்ரூஃப் பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் வந்து 112. சரிங்களா? இன் UV விசிபிள் ஸ்பெக்ட்ராஸ்கோபி த கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் லாம்டா மேக்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் மாலிகூல்ஸ் இஸ். இப்போ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 1,3 பியூட்டாடைன். சரிங்களா? இப்போ இதில் எத்திலீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 170 அதனுடைய லாம்டா மேக்ஸ் வேல்யூ. 1,3 பியூட்டாடைனுக்கு 1217 நானோமீட்டர் அதனுடைய வேவ் லென்த் நானோமீட்டரில். அதே மாதிரி 135 ட்ரைனுக்கு 254 நானோமீட்டர். அதே மாதிரி பீட்டா கரோட்டினுக்கு 453.3 வந்து அதனுடையது. நமக்கு நம்பராக தெரியும் ஜென்ரலாக. இப்போ எத்திலீன் அப்படிங்கிறது CH2 டபுள் பாண்ட் CH2. அடுத்தது 1,3 பியூட்டாடைன் அப்படிங்கிறது திஸ் இஸ் கால்டு 1,3 பியூட்டாடைன். அப்போ ஒரு டபுள் பாண்ட் இங்கே டபுள் பாண்ட். அடுத்து 135 3 டபுள் பாண்ட். நம்ம ஆல்ரெடி தெரியும் நம்பர் ஆஃப் பை பாண்ட் ஆர் டபுள் பாண்ட் இன்க்ரீசஸ் அதனுடைய லாம்டா மேக்ஸ் இன்க்ரீசஸ். ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் லாம்டா மேக்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் மாலிகூல் இஸ். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஃபார் 2-nitropropane. 2-nitropropane அப்படிங்கிறது CH3 CHNO2 இங்கே CH3. நமக்கு எத்தனை சிக்னல் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 3 சிக்னல் 1 2 3 சிக்னல் கிடைக்கும். பட் சிங்கிளட் அண்ட் டபுளட்னு கேட்டிருக்காங்க. இந்த சிக்னலுக்கு ஓவராலாக கிடைக்கக்கூடிய சிங்கிளட், இதுக்கு வந்து டபுளட். நமக்கு ஆன்சர் வந்து 3-nitropropane. ஆன்சரில் வந்து நமக்கு 3 சிக்னல்ஸ். அப்போ சிங்கிளட் ஒன்று அது டபுளட். சரிங்களா? அப்போ 3 சிக்னல்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 114. த ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன். இது ஆல்ரெடி நம்ம கொஸ்டினில் 4 இடத்துல கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு யூனிட் வைஸ் கொஸ்டினில் இருக்குது. அதே மாதிரி 50% டெஸ்ட்டில் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். ஆன்சர் வந்து 4B. த ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் இந்த வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா ஃபார் டயட்டாமிக் மாலிகூலுக்கு அதனுடைய வேல்யூ வந்து 4B. சக்ஸஸிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல் அடுத்தடுத்த லைனுக்கு வந்து 2Bன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் பார்த்தோம். ஸோ 4B இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 115. In the IR spectroscopy, which of the following groups gives too strong absorption
1600 to 1530 centimeter inverse and 1390 and to 1300 centimeter inverse. இந்த ரீஜனில் நீங்கள் நைட்ரோ குரூப்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் உடைய ஸ்ட்ரக்சர் ஃப்ரீக்வன்சி ரீஜன் பார்த்தோம். அந்த கேட்டகரியில் டபுள் பாண்ட்ஸ்க்கு இருந்தால் 3100 சரிங்களா டு 3300 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ட்ரிபிள் பாண்டுக்காக இருந்தால் 3300 சென்டிமீட்டர் இன்வர்ஸ், 3300 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஆல்கஹாலிக் குரூப்புக்கு 3700 to 3500 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இந்த நைட்ரோ குரூப்ஸ்க்கு 2 கேட்டகரி இருக்குது, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் புக்ஸில் ஒரு சில புக்ஸில் 1620 to 1535 கொடுத்துருப்பாங்க. அதோட இன்னொரு ரீஜன் வந்து 1375 to 1271 இந்த ரீஜனில் கொடுத்துருப்பாங்க. பட் நியரஸ்ட் ரீஜன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரோ குரூப்ஸ்க்கான நியரஸ்ட் ரீஜன் தான். ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கான ஸ்ட்ரக்சரிங் ஃப்ரீக்வன்சி ஆல்டிகேட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர் அந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம கிளாஸில் சொன்னோம். ஸோ இந்த நைட்ரோ குரூப்ஸ்க்கான ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா 1620 to 1535. இது எந்த ரீஜனுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ரீஜனுக்குள்ளே இருக்குது சரிங்களா. அடுத்து மெத்தில் ராடிகளுக்கு நம்பர் ஆஃப் சிக்னல் வந்து 3 + 1 4. ஸோ நம்பர் ஆஃப் EPR சிக்னல் வந்து 4. ஸோ 116க்கு ஆப்ஷன் நம்பர் B 4 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஃபெர்மி ரெசனன்ஸ் இஸ் டியூ டு த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன்ஸ் அண்ட். இப்போ இதில் ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் ப்ளஸ் ஓவர் டோன்ஸ் இட் இஸ் கால்டு த ஃபெர்மி ரெசனன்ஸ். இது ஒய்ஆர் சர்மாவில் இருக்குது. ஒய்ஆர் சர்மாவில் பேஜ் நம்பர் 85 இருக்குது. நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இதே கொஸ்டின்ஸுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு புக்ஸில் வேறு ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி புக்கில் இருந்தால் நீங்கள் ரெஃபரன்ஸ் வந்து தாராளமாக நம்முடைய நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். இதில் ஒய்ஆர் சர்மாவில் பேஜ் நம்பர் 85 கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஓவர் டோன்ஸ். ஸோ ஃபெர்மி ரெசனன்ஸ் இஸ் டியூ டு இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன்ஸ் அண்ட் ஓவர் டோன்ஸ். பேஜ் நம்பர் ஒய்ஆர் சர்மாவில் 85. ஸோ ஆப்ஷன் நம்பர் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 118 நமக்கு தெரியும் the type of transition that occur in the unsaturated அப்படிங்கிறது மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கக்கூடியது. மல்டிபிள் பாண்ட்ஸில் பெரும்பாலும் நமக்கு சிக்மா பாண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ π to π star இஸ் த கரெக்டான ஆன்சர். ஸோ 118க்கு ஆப்ஷன் நம்பர் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து lambda max. வாட் ஹேப்பன்ஸ் டு lambda max வேல்யூ when the conjugation of the molecule increases. கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டட் கான்ஜுகேஷன். இப்போ எத்திலின் இருக்குது, அதுக்கப்புறம் 1,3 பியூட்டாடைன் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 1,3,5 ட்ரையின் பார்த்தோம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கான்ஜுகேஷன், அதாவது நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட், இதுதான் கான்ஜுகேஷன் இன்க்ரீஸ். பர் ஈச் கான்ஜுகேஷனுக்கு அதனுடைய 30 நானோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறத நம்ம அந்த ஹோமோ நியூக்ளியர் டயட்டாமிக், அதாவது ஹோமோ ஆங்குலர் கான்ஜுகேட்டட் டைன், ஹெட்ரோ ஆங்குலர் கான்ஜுகேட்டட் டைன்லாம் பார்த்தோம். ஸோ நம்பர் கான்ஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனுடைய lambda max ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ 119க்கு ஆப்ஷன் நம்பர் A இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்தது பீக்ஸ் அசோசியேட்டட் வித் π to π star டிரான்சிஷன். π to π star டிரான்சிஷன் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். மல்டிபிள் பாண்ட்ஸ் அன்சேச்சுரேட்டட் சிஸ்டத்தில் நடக்கக்கூடியது. 118 இதுவும் சிமிலர் டைப்பான கொஸ்டின். அப்போ அன்சேச்சுரேட்டட் சிஸ்டம் என்னது, பீக் அசோசியேட்டட் வித் π to π star டிரான்சிஷன் இஸ் கால்டு. ஸோ டபுள் பாண்ட் மல்டிபிள் பாண்ட்ஸ் அதிகமாக அதனுடைய π to π star டிரான்சிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கேட்டகரி படிக்கும்போது lambda max வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது பேஜ் நம்பர் ஒய்ஆர் சர்மாவில் பேஜ் நம்பர் 26 20 பேஜ் நம்பர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட் இஸ் த கரெக்டான ஆன்சர். லாங்கர் வேவ் லென்த் இதில் 4 பார்த்தோம். பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட், டிப்சோக்ரோமிக் ஷிஃப்ட், ஐப்போ எல்லாமே பார்த்தோம். ஸோ 120க்கு ஆப்ஷன் நம்பர் A இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஷிஃப்ட் ரியேஜன்ஸ் யூஸ்டு இந்த NMR ஸ்பெக்ட்ரா இஸ் காம்ப்ளெக்ஸ். அதாவது ஷிஃப்ட் ரியேஜன்ட் யூஸ் பண்ணக்கூடிய லேந்தனைடு காம்ப்ளெக்ஸ் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் நியோடிமியம், பிரசோதிமியம் இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம கொடுத்துருக்கூடிய லேந்தனைடு காம்ப்ளெக்ஸில், லேந்தனைடு ஆஃப் த பேராமேக்னெட்டிக் சிஸ்டத்தில் நம்ம கொடுத்துருக்கூடிய ப்ளஸ் ரிமைனிங் இருக்கக்கூடியலாம் பார்த்தீங்கன்னா நிக்கல், ருதீனியம், டைட்டானியம் இதெல்லாமே டி பிளாக் சீரீஸில் வரக்கூடியது. பட் நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஷிஃப்ட் ரியேஜன்ட்ஸ் யூஸ்டு இந்த NMR ஸ்பெக்ட்ரா காம்ப்ளெக்ஸில் பிரசோதிமியம், நியோடிமியம், புரோமிதியம் இது எல்லாமே கொடுப்பாங்க. பட் நமக்கு பிரசோதிமியம் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால லேந்தனைடு சீரீஸில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஆன்சர் A இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்தது த பேஸ் பீக் ஆஃப் த டொலிவின் அப்பியர்ஸ் அட். இந்த பேஸ் பீக் அப்படிங்கிறது டொலிவினுக்கு மெத்தில் பென்சன் இட் இஸ் கால்ட் த டொலிவின். இதனுடைய மாஸ் நம்பரில் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 91. பேஸ் பீக் அப்படிங்கிறது இது ஆல்ரெடி இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. மெட்டாஸ்டேபிள் பீக்னு கேட்பாங்க. அதற்கான ஆன்சர் வந்து 46.4. இது ஒரு கொஸ்டின்ஸு. இதில் ஒய்ஆர் சர்மாவில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒய்ஆர் சர்மாவில் பேஜ் நம்பர் 301 இருக்குது. பேஜ் நம்பர் 301 ஒய்ஆர் சர்மாவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய மாஸ் நம்பர் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 91. ஸோ த பேஸ் பீக் ஆஃப் த டொலிவின் அப்பியர்ஸ் அட் M/Z அப்படிங்கிறது நமக்கு வேல்யூ 91 இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்தது FTIR த அக்யூரசி ஆஃப் த ஃப்ரீக்வன்சி மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த அக்யூரசி ஆஃப். இது HCAR புக்கில் இருக்குது. பேஜ் நம்பர் 199 பேஜ் நம்பர் 199
HCAR புக்கில் இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிற புக்கில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ ஸ்கேன் இஸ் த கரெக்டான ஆன்சர். FTIR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 124. இது ஆல்ரெடி தெரியும். இந்த கொஸ்டின் வந்து 2 டேபிள் கேட்டிருக்காங்க. போன TRBயில் ஒரு மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த TRBயில் எனர்ஜி ஆர்டர், வேவ்லென்த் ஆர்டர் கேட்பாங்க. கொடுத்துருக்கூடியது சிக்மா டு சிக்மா ஸ்டார், N2 சிக்மா ஸ்டார், பை டு பை ஸ்டார், N2 பை ஸ்டார். இதை வந்து நமக்கு இது பேஜ் நம்பர் 20ல் ஒய்ஆர் சர்மாவில் இருக்குது. பேஜ் நம்பர் 20 ஒய்ஆர் சர்மாவில் அதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்குது. சிக்மா டு சிக்மா ஸ்டார் இது எனர்ஜி ஆர்டர். சரிங்களா? இதே வேவ்லென்த் ஆர்டர் இருந்தாங்கன்னா இன்வெர்ஸ்லி ரிலேஷன். ஏன்னா எனர்ஜி இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு த வேவ்லென்த். நம்ம பிஜியில் வந்து ஒரு டைம் வேவ்லென்த் ஆர்டர் கேட்டிருந்தாங்க. இப்போ UGTRBயில் கேட்டுக்கக்கூடியது எனர்ஜி ஆர்டர். எனர்ஜி ரெக்வயர்டு ஃபார் த வேரியஸ் டிரான்சிஷன் ஆர் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டர் அப்படின்னா இந்த பேஜ் நம்பர் 20ல் ஒய்ஆர் சர்மாவில் சிக்மா டு சிக்மா ஸ்டார், N2 சிக்மா ஸ்டார், பை டு பை ஸ்டார், N2 பை ஸ்டார். இதான் கரெக்டான ஆர்டர். 124க்கு ஆப்ஷன் நம்பர் A. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே C டைப் கொஷின். சரிங்களா? இப்போ பார்த்துருக்கூடிய எல்லாமே C டைப் கொஷின்ஸில் நம்ம ஆன்சர் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 125. இந்த 125 பேஜ் நம்பர் 301ல் பேஜ் நம்பர் 301 ஒய்ஆர் சர்மாவில் இருக்குது. பேஜ் நம்பர் 301 பேஜ் நம்பர் 301 ஒய்ஆர் சர்மா. ஆஸ் பர் நைட்ரஜன் ரூல் ஈவன் நம்பர் ஆஃப் மாலிகூல் வெயிட் மாலிகூல், அதாவது ஈவன் நம்பர் ஆஃப் மாலிகுலர் வெயிட் மாலிகூல்ஸ் மஸ்ட் கண்டெயின், சரிங்களா, நோ நைட்ரஜன் ஆர் ஈவன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம். ஈவன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம். ஆப்ஷன் நம்பர் D இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்தது இண்டக்டிவ் எஃபெக்ட்ஸ் இன்வால்வ் இன் த டேஷ் எலக்ட்ரான்ஸ். இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது த்ரூ த பாண்ட் வழியாக நடக்கக்கூடிய எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது த்ரூ த பாண்ட் வழியாக நடக்கக்கூடியது. அதுலேயும் பர்டிகுலராக சொன்னால் சிக்மா பாண்ட். இது பேஜ் நம்பர் 145ல் ஜெகதாம்பால் சிங்கில் 145ல் பேஜ் நம்பர் ஜெகதாம்பால் சிங்கில் இருக்குது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஜெகதாம்பால் சிங்கில் இருக்குது. இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இண்டக்டிவ் எஃபெக்ட் இன்வால்வ்ஸ் இந்த சிக்மா எலக்ட்ரான்ஸ். ஆப்ஷன் நம்பர் B இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்து NO2F. இதுவும் அதே சேம் ஜெகதாம்பால் சிங்கில் அதே பேஜ் நம்பர் 145 இருக்குது. அதே பேஜில் ஜெகதாம்பால் சிங்கில் 145 அதே பேஜில் நமக்கு NO2F இதுக்கான ஆர்டரை கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே தெரியும் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது -I எஃபெக்ட் இருக்குது, +I எஃபெக்ட் இருக்குது. த்ரூ த சிக்மா பாண்டர் வழியாக எலக்ட்ரானை டொனேட் பண்ணலாம், த்ரூ த சிக்மா பாண்டர் வழியாக எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணலாம். அவங்க கேட்டுக்கக்கூடியது NO2F, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோன் எல்லாமே மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். இது எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். இது எல்லாமே எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப்ஸ். அதாவது நம்ம குரூப்ஸ்னு சொல்லுவோம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்ஆர்கானிக்கில் படிக்கும்போது எலமெண்டல் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஆர்கானிக்கில் படிக்கக்கூடியது குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு பார்த்துருப்போம் நம்ம கிளாஸில். ஸோ இது எல்லாமே -I எஃபெக்ட்டை சோல்வ் பண்ணக்கூடியது. அதுக்கான ஆர்டரும் அதில் கொடுத்துருக்காங்க. NO2 இஸ் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதுக்கப்புறம் தான் ஃப்ளோரின், அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சிஜன், குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் C6H5. இது எல்லாமே நம்ம அந்த ஜெகதாம்பால் சிங்கில் ஆர்டர் இருக்குது. நம்ம கிளாஸ்லேயே நம்ம அதுக்கான ஆர்டர் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ 177க்கு ஆப்ஷன் நம்பர் C இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்தது டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையன். நமக்கு டெர்ஷரி கார்போகேட்டையன், செகண்டரி கார்போகேட்டையன், பிரைமரி கார்போகேட்டையன், மெத்தில் கார்போகேட்டையன். ஸோ கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஆப்ஷன் நம்பர் B. ஆல் த 6 கார்பன் லென்த் பென்சின் ஆர் ஈக்குவல் டு 2. சரிங்களா? பென்சில் இருக்கக்கூடிய இந்த 6 கார்பனும் ஈக்குவல் பாண்ட் லென்த்தாக இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா அதனுடைய ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் ரெசனன்ஸ் நடக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய இண்டக்டிவ் எஃபெக்ட் இதெல்லாம் ரீசன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் நம்பர் D இஸ் த கரெக்டான ஆன்சர். 129க்கு ரெசனன்ஸ் இஸ் த கரெக்ட். அடுத்து ஆர்பிட்டால் இன்ட்ராக்ஷன் த சிக்மா பாண்ட் டு த சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் த நெய்பரிங் பை ஆர்பிட்டால். பை ஆர்பிட்டால் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CH, இங்கே CH2, இதில் ஃபர்தராக ஒரு CH3. இந்த கார்பனில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜன், இதில் CH டபுள் பாண்ட் CH2. இப்போ இது கார்பன் பை ஆர்பிட்டால், இது சிக்மா ஆர்பிட்டால். இந்த பாண்டு பிரேக் ஆகி இங்கே மைக்ரேட் ஆகும். இந்த மைக்ரேட் ஆகும்போது இந்த பாண்ட் வந்து ஃபர்தராக ஷிஃப்ட் ஆகும். இட் இஸ் கால்டு ஹைப்பர் கான்ஜுகேஷன். நோ பாண்ட் ரெசனன்ஸ்னு சொல்லுவோம். நோ பாண்ட் ரெசனன்ஸ், இட் இஸ் கால்டு ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ இது எது கூட நெய்பரிங் குரூப் கூட ஆர்பிட்டலுடைய ஓவர்லாப் நடக்குது, ஆர்பிட்டலுடைய இன்ட்ராக்ஷன் நடக்குதுன்னா இதனுடைய ஆர்பிட்டல் கூட இன்ட்ராக்ஷன் நடக்குது. நமக்கு கிடைக்கக்கூடியது ஹைப்பர் கான்ஜுகேஷன். சரிங்களா? இட் இஸ் கால்டு ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ 130 ஆப்ஷன் நம்பர் A. அடுத்து 131 த கம்ப்ரஸ்டு கேஸ் கேன் பி கூல்டு பை த அடியபாட்டிக் எக்ஸ்பென்ஷன். தெர்மோடைனமிக்ஸில் புரியன் சர்மாவில் டைரெக்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின். 131 இது பேஜ் நம்பர் கரெக்டாக தெரியல, புரியன் சர்மாவில் இருக்குது. பட் 131ல் பேஜ் நம்பர் கரெக்டாக தெரியல. ஆப்ஷன் நம்பர் B. In a cubic lattice, the corners of the occupied A and of the lattice is occupied B. What is the molecular formula? இது ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. சரிங்களா? அடுத்தது இந்த கொஸ்டின் நம்பர் 133 பாருங்கள். the interplanar spacing in a cubic system between the 111 planes with the dimension 50 nanometer. இதுக்கான புரியன் சர்மாடு 1212 பேஜ் நம்பர் 1212 புரியன் சர்மாவில் இருக்குது. அதே மாதிரி 741 பேஜ் நம்பர் HCAR புக்லேயும் இருக்குது.
சரிங்களா. ஹெச்கார் புக் இதில் ரெஃபரன்ஸுக்காக யூஸ் பண்ணக்கூடியது ஹெச்கார் புக். இந்த ஃபார்முலா என்னென்னா A√3 தான் ஃபார்முலா. இங்கே ஏ அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50. ஸோ 50 × √3, 50 by A/√3 தான் ஃபார்முலா. ஏக்கு அப்படிங்கிறது 50/√3 பிகோமீட்டர். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹெச்கார் புக்கில் 741 பேஜ் நம்பர் இருக்குது. அதே மாதிரி 1212 பூரியன் சர்மாவில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது இப்போ ஹெச்கார் புக்கில் ஹெச்கார் புக்கில் 734 734 பேஜ் நம்பரில் ஹெச்கார் புக்கில் த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் த மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ரேஸ் டிபெண்ட்ஸிங் அப்பான் த கிளான்சிங் ஆங்கிள். ஸோ 134க்கு ஆப்ஷன் நம்பர் ஏ. அடுத்தது 135 which of the following property is the low in ionic crystals. இது 1190 பேஜ் நம்பர் பூரியன் சர்மாவில் 1190 இருக்குது. இன்னும் ஒரு சில புக்ஸில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு புக்கு பார்த்தோம் இன்ஆர்கானிக், அந்த புக்லையும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு புக்கு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். வேப்பர் ப்ரெஷர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் லோ இன் கிறிஸ்டல். ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அதிகமாக இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து ஒரு அயானிக் கிறிஸ்டல்ஸ்க்கு ஜென்ரலாகவே அதிகம். வேப்பர் ப்ரெஷர் ஆர்டினரி டெம்பரேச்சரில் வெரி லோ. வேப்பர் ப்ரெஷர் வந்து ஆர்டினரி டெம்பரேச்சரில் வெரி லோ. ஸோ 135க்கு ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்தது 1191 பூரியன் சர்மாவில் பேஜ் நம்ம த அரே ஆஃப் ஆனியன்ஸ் உட் சைடு உடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. உட் சைடுக்கு எக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங், சரிங்களா. எக்ஸகோனல் க்ளோஸ்டு பேக்கிங் தான் அதுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ HCP இஸ் த கரெக்டான ஆன்சர். பேஜ் நம்பர் 1191 பூரியன் சர்மாவில் இருக்குது. அடுத்தது இன்டர்ஸ்டியல் ஸ்பேஸ் தான் நமக்கு இன்டர்ஸ்டியல் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இந்த ஏஜ்பிஆர் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே காமன். ஸ்டாய்க்கியோமெட்ரிக்கும் இருக்கும், ஃப்ரெங்கல் எஃபெக்ட்டும். பட் இன்டர்ஸ்டியல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒன்லி ஃப்ரெங்கல் எஃபெக்ட். ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த கரெக்டான ஆன்சர். பட் ஏஜிபிஆர் வந்து ரெண்டுத்துக்குமே இருக்கும். பட் இன்டர்ஸ்டியல் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணக்கூடிய ஏஜிபிஆரில் ஃப்ரெங்கல் எஃபெக்ட் ஒன்லி கரெக்டான ஆன்சர். அடுத்தது மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் த கேசஸ் மாலிகூல் இஸ் 138க்கு நமக்கு இந்த மீன் ஃப்ரீ பாத் அப்படிங்கிறது நமக்கு பூரியன் சர்மாவில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் பேஜ் நம்பர் போட மறந்துட்டேன். λ = KT/√2 πd²P அப்படின்னு இருக்கும். இதில் இந்த லேம்டா அப்படிங்கிறது தான் மீன் ஃப்ரீ பாத். மீன் ஃப்ரீ பாத் அப்படிங்கிறது டைரக்ட்லி ரிலேட்டட் டு த டெம்பரேச்சர், இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு வால்யூம் அண்ட் ப்ரெஷர். lambda inversely related to volume and inversely related to the pressure. It is called the lambda அப்படிங்கிறது mean free path. இந்த mean free path அப்படிங்கிறது lambda. The lambda directly related to the temperature, inversely related to the volume and the pressure. அப்போ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த கரெக்டான ஆன்சர். இது பூரியன் சர்மாவில் இந்த ஃபார்முலா இருக்கும், சரிங்களா. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 138க்கு ஆப்ஷன் நம்பர் பி. அடுத்தது 139க்கும் நமக்கு இதே ப்ரூஃபில் இருக்குது பேஜ் நம்பரில். பட் நம்ம பேஜ் நம்பர் போட மறந்துட்டோம். at what temperature will be the average velocity of the N2 be the same that of the CH4 at 100 degree Celsius. இதுக்கு நம்ம சம்மு கூட பார்த்துருப்போம், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 380 degree Celsius. அடுத்து மில்லர் இண்டிசஸ் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டல் ஆர் இது பூரியன் சர்மாவில் 1171 பேஜ் நம்பரில் இருக்குது. 1175 பூரியன் சர்மாவில் 1175 பேஜ் நம்பரில் இருக்குது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த இன்டர்செப்ட் ஆஃப் த அதே வார்த்தை மாறாமல் அப்படியே இருக்கும். 1175 பூரியன் சர்மா. இது எல்லாத்துக்கும் நம்ம ப்ரூஃப் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம கண்டிப்பாக நம்முடைய யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள். பட் ஆன்சரை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 140க்கு ஆப்ஷன் நம்பர் டி இஸ் த கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் alkyl free radical similar to the carbocation, tertiary carbocation is the most stable. ஸோ 141க்கு டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் ரியாக்டிவ் SN1 அப்படின்னா tertiary, secondary, primary அண்டு மெத்தில். ஸோ tertiary இஸ் த மோஸ்ட் ரியாக்டிவ் இன் SN1. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய tertiary பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் நம்பர் பி. அடுத்தது மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் த எலிமினேஷன் அப்படிங்கிறது இது ஹைலி பல்கியர் குரூப், tertiary குரூப். இந்த tertiary குரூப்பில் இருக்கக்கூடியது பேஸ். ஸோ tertiary குரூப்பில் அட்டாக்கிங் வந்து நாட் பாசிபிள். ஸோ பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷன் நடக்கும். பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷனில் மோர் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன், அதாவது நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன்க்ரீசஸ், ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன் இன்க்ரீசஸ். ஸோ அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டி செக் பண்ணி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன்க்ரீசஸ். இது வந்து ஸ்டேஸ் ஆஃப் ரூலில் உபயோக பண்ணக்கூடியது. இது அதாவது மார்க்கோனிக் ஆஃப் ரூல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸ்டேஸ் ஆஃப் ரூல். இது வந்து ஆஃப்மேன் ரூல் சொல்லக்கூடியது. ஸோ ஸ்டேஸ் ஆஃப் ரூல் தான் மேஜர் ப்ராடக்ட். ஆப்ஷன் நம்பர் பி. 143க்கு பி. 144 அண்ட் 145க்கு நம்ம பின்னாடி இதில் இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் தான் இருக்குது. அதை நம்ம அடுத்த ப்ரூஃபோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்னும் ஒரு வீடியோவில் இந்த கிளாஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் அதை நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை நம்முடைய யூடியூப் சேனல்லையோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி ப்ரூஃப் அப்டேட் பண்ணுறது மூலிமா
உங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கொஷினில் 2 or 3 ஆப்ஷன்ஸோ இல்லை 2 ஆப்ஷன்ஸோ நமக்கு ஆன்சர் வர மாதிரி இருந்தால் நமக்கு அது அந்த கொஷின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ கண்டிப்பாக வரும். சரிங்களா? நம்ம இதில் வந்து பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பிக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் இந்த இமீடியட்டாக இன்னும் ஒரு 1/2 hourல இந்த கொஷினுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக எல்லா கொஷினுக்கான ஆன்சரையும் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.